ஆஸ்ட்ரோ நண்பர்களே வணக்கம். சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் வக்கரமாக கடக ராசியில் இருக்கிறார். இவ்விரண்டையும் சேர்த்து நாம் பலன்களை பார்க்க போகிறோம். சில ராசிக்காரர்களுக்கு பாதகம், சிலருக்கு சாதகமாக இருக்கும். அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மீன ராசியில் உள்ள சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்க்கிறார். அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். சனியின் வக்கர நிவர்த்தி பலனையும் குருவினுடைய வக்கர நிலையையும் பார்க்க போகிறோம். சனி பகவான் மீன ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். நன்மை. குரு பகவான் கடக ராசியில் தங்களுடைய ராசியிலேயே ஜென்ம குருவாக இருக்கிறார். சனியினால் தடை தாமதங்கள் விலகும். தொழில் வளம் நன்றாக இருக்கும். சனியின் 3ஆம் பார்வை லாபஸ்தானமாகிய ரிஷப ராசிக்கு ஏற்படுகிறது. 7ஆம் பார்வை 3ஆம் இடமாகிய கன்னி ராசிக்கு உண்டாகிறது. 10ஆம் பார்வையாக 6ஆம் இடமாகிய தனுசு ராசிக்கும் ஏற்படுகின்றது. ஆக சனி வக்கர நிவர்த்தி அடைவதால் ஓரளவு நன்மைகள் உண்டு. குரு கடக ராசியில் வக்கரமடைந்து ஜென்ம ராசியாக உள்ளார். தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆக பிள்ளைகளால் புகழ் பெருமை உயரும். வருமானம் ஓரளவு உயரும். 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். கணவரிடம் அன்பு பெருகும். கணவர் அனுசரணையாக இருப்பார். அந்யோன்யம் கூடும். 9ஆம் பார்வையாக மீன ராசியில் உள்ள சனியினை குரு பார்க்கிறார். நன்மை. உடல் ஆரோக்கியத்தில் பொறுத்தவரை நன்மைகள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சையில் உள்ளவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மருத்துவ செலவுகள் அனைத்தும் தங்களுக்கு குறையும். குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை இனிய சம்பவங்கள் நடைபெறும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை தாங்கள் வாங்குவீர்கள். பழைய பொருட்களை விற்றுவிட்டு புதிய பொருட்கள் வாங்கலாம். பழைய வாகனங்களை மாற்றிவிட்டு புது வாகனம் வாங்கலாம். வீடு மனை வாங்கலாம். சுப காரியங்கள் கைகூடும். கொடுக்கல் வாங்கலில் தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் நட்புறவு, விஐபிஸ் தொடர்பு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நன்மை. சந்தையில் தங்களுடைய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொழிலுக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெறுவீர். உத்தியோகத்தில் பொறுத்தவரை பதவி உயர்வு உண்டாகும். இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை நன்றாக மதிப்பர். பிறருடைய வேலையும் சேர்த்து செய்து நல்ல புகழ் பெறுவீர்கள். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகும். வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகலாம். அரசியல் துறையை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நன்மைகள் பெருகும். கட்சிக்குள் இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். தண்ணீர் பஞ்சம் இருக்காது. விவசாயத்துக்கு தேவையான உரங்கள், மருந்துகள் தாராளமாக கிடைக்கும். கால்நடைகள் அபிவிருத்தியாகும். கலைஞர்களுக்கு நன்மைகள் பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். திரைப்பட துறை சம்பந்தப்பட்ட அன்பர்கள், சினிமா நடிகர், நடிகைகளுக்கு புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். பட தயாரிப்பாளர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு நன்மை. இதுவரை தடங்கலான தாமதமான சுபகாரியங்கள் நன்றாக நடைபெறும். திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும். மாணவ மாணவர்களுக்கு நன்மைகள் பெருகும். நன்றாக படிப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை ஈட்டிக் கொடுப்பர். வாழ்க வளமுடன்.